ஹலோ கைஸ். காலையிலே விஜய் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சுட்டு போயிட்டு மீனாவ தேடுறாங்க. மீனா, மீனா காஃபி கேட்குறாங்க. மீனா அங்க இல்ல. முத்துவோட அப்பா வந்து என்ன வேணும் அப்படி கேட்குறாரு. காஃபி வேணும்னதுக்கு, நீனே போய் போட்டுக்கோ. மீனால இல்ல காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு அவங்க வந்து அவங்க வேலைய பார்க்க போயிட்டாங்க. நீயே காஃபி போட்டுக்கோ அப்படின்றாரு. அதுக்கு விஜயா வந்து கோவப்படுறாங்க. நானா காஃபி போட மாட்டேன். நானான்னு சொல்லிட்டு ரொம்ப பண்றாங்க. அதுக்கு நீலாம் காஃபியே போட்டது இல்லையான்னு சொல்லிட்டு முத்து அப்பா வந்து மிரட்டிட்டு அவங்கள காஃபி போட சொல்றாரு. காஃபி போட சொன்னோனே கிச்சனுக்கு போறாங்க. கிச்சனுக்கு போயிட்டு காஃபி பொடிய தேடுறாங்க. காஃபி பொடியே இல்ல. இதுவரைக்கும் அவங்க வந்து கிச்சனுக்கே போகாத மாதிரி இப்ப ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போற மாரி அவ்ளோ அலும்பு காட்டுறாங்க. மீனாவ தேடிட்டு ஸ்ருதி வராங்க. ஸ்ருதி வந்துட்டோனே, ஆன்டி ஸ்ருதி இல்லையான்னு கேட்குறாங்க. அவங்க வந்து இல்ல விஜய் என்ன சொல்றாங்கன்னா, "நான் இங்கலாம் இல்லம்மா. அவ காலையிலே கிளம்பி போயிட்டா. நான் தான் காஃபி போட போறேன்னு" சொல்லிட்டு மொளகா பொடி எடுத்து காஃபி போட போனாங்க. அதுக்கு ரவி என்ன சொல்றாங்க, "நான் காஃபி போடுறேம்மா தள்ளுமா" அப்படின்னும்போது, ஸ்ருதி என்ன சொல்றாங்க, சுதாமா புருஷன வந்து காப்பாத்திக்கிறாங்க. "ரவி உனக்கு வந்து ரெஸ்டாரண்ட்ல வேலை இருக்குல்ல, நீ அத போய் பாரு. வீட்டு வேலைலாம் பார்க்க வேணாம்" அப்படி சொல்றாங்க. கூடவே வந்து ரோகிணி வராங்க. ரோகிணி புருஷனும் வராங்க. 2 பேரும் வந்து காஃபி, டிஃபன் கேட்டு வராங்க. "அம்மா என்னம்மா நாங்க 2 பேருமே கிளம்பி வந்துட்டோம். இன்னும் எங்களுக்கு காஃபி, டிஃபன் வரலையே" அப்படி கேட்குறாங்க. "இல்லடா அவ காலையிலேயே கிளம்பி போயிட்டா. நான் தான் உங்களுக்கு போட்டு தரணும். இருங்க நான் போட்டு தரேன்னு" சொல்றாங்க. ரோகிணி வாம்மா நம்ம தோசை ஊத்தலாம் கேட்குறாங்க. ரோகிணி வந்து நைஸா எஸ்கேப் ஆகுறாங்களாம்மா. "இல்ல ஆன்டி நான் வந்து வெளிய கிளம்பணும். நான் வெளியவே சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடுறேன். எனக்கு அர்ஜென்ட் ஒர்க் இருக்குன்றாங்க." கூடவே வந்து ஸ்ருதி எனக்கும் வேலை இருக்கு. நானும் வெளிய சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடலாம். "வா ரவி நம்ம போலாம்னு" சொல்லிட்டு 4 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. முத்துவோட அப்பா கேட்குறாரு, "இன்னும் காஃபி ரெடி ஆகலையா?" அப்படி கேட்குறாரு. இருங்க நான் காஃபி பவுடர் தேடிட்டு இருக்கேன். நான் போட்டு தரேன். நீ போட்டு தர வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது. நான் வெளிய போய் சாப்பிட்டுக்கிறேன்னு" சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிடுறாரு. முத்து வாங்கிட்டு வந்த டிஃபன வந்து அவங்க அம்மாட்ட குடுக்குறாங்க. எல்லாரும் சாப்பிடுங்கன்னு சொல்லி குடுக்குறாங்க. அதுக்கு விஜயா யாருமே இல்ல. எல்லாம் வெளிய போயிட்டாங்க அப்படி சொல்றாங்க. இருந்தாலும் பரவால்ல. நீங்க சாப்பிடுங்க. மிச்சத்த வந்து நான் வெளிய யாருக்காச்சும் குடுத்துர்றேன் அப்படின்றாங்க. விஜயா வந்து மீனா வேலை செய்யலன்ற டென்ஷன்ல வந்து முத்துவ கண்ணாபின்னான்னு கத்துறாங்க. உன்னை யாரு கடையெல்லாம் ஓப்பன் பண்ண சொன்னா? அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அதுக்கு வந்து முத்து என்ன சொல்றாங்க, நீங்கலாம் வீட்டு வேலை வாங்குறீங்கல்ல மீனாவ, அதனால தான் நான் வந்து அவளுக்கு கடை வச்சு குடுத்தேன் அப்படி சொல்றாங்க. விஜயா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து 2 பேரும் வந்து கதவ தட்டுறாங்க. விஜயா போய் திறந்து பார்க்குறாங்க. திறந்து பார்த்த உடனே 2 பேரும் வந்து மாலை கேட்குறாங்க. கல்யாணத்துக்கு மாலை கேட்குற உடனே விஜயா வந்து கோவப்பட்டு அவங்கள திட்டி அனுப்பிச்சிடுறாங்க. எல்லாம் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரோஹிணி வந்து மீனா கிட்ட சட்னி கேட்குறாங்க. "பக்கத்துல தானே இருக்கு ரோஹிணி. நீங்களே வச்சுக்கங்க. நான் மாமாக்கு டேப்லெட் குடுக்கணும்னு" சொல்லிட்டு டேப்லெட் எடுத்துட்டு போறாங்க. விஜயா சொல்றாங்க, "உன்னால தான் என் தூக்கமே போச்சு" அப்படின்றாங்க. அதுக்கு மீனா கேட்குறாங்க, நான் என்னத்த பண்ணேன்?" அப்படி கேட்குறாங்க. அதுக்கு வந்து உன்னுடைய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்றதுக்காக வந்து நைட் எல்லாம் கதவ தட்டுறாங்க. தட்டி வந்து மாலை வேணும், அது வேணும்னு கேட்குறாங்க. இதுதான் சாக்கு சொல்லிட்டு ரோகிணியும் ஸ்ருதியும் வந்து அவங்க அத்தைக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்களாமா. "இல்ல அத்தை, நைட் எல்லாம் கதவு தட்டினாங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சுகர் வந்துடும். உங்கள் தூக்கம் கெட்டு போயிடுச்சுன்னா உங்களுக்கு சுகர் வந்துடும், பிபி வந்துடும்" சொல்லிட்டு ஸ்ருதியை ஏற்றி விட்றாங்க. ரோஹிணியும் ஏற்றி விட்றாங்க. நல்லா ஏற்றி விட்றாங்க. விஜயா ரொம்ப பயந்து போகிறாங்க. பயந்து போயிட்ட உடனே வந்து ஸ்ருதி என்ன சொல்கிறாங்க, "நீ வந்து டைமிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணி போர்டு வந்து மாட்டி வச்சிருங்க" அப்படின்னாங்க. அதுக்கு முத்து ரொம்ப கோவப்படுறாங்க. "உங்களால தான் இந்த பிரச்சனையே வந்துச்சு. நீங்க ரூம் குடுக்க வேண்டியது தானே." ரூம் பிரச்சனை திரும்பியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முத்து வந்து சவாரிக்கு கிளம்பிடுறாங்க. சவாரி கிளம்பிட்டோனே ஒரு பார்க்கு பக்கத்துல கஸ்டமர் இறங்கிடுறாங்க. இறங்கிட்ட உடனே கஸ்டமருக்கு வந்து முத்து என்ன பண்ணுறாங்க, நோட்டீஸை வந்து கொடுக்குறாங்க. நோட்டீஸ் கொடுத்துட்டு, நாங்கள் கடை ஆரம்பிச்சிருக்கோம். எங்ககிட்ட நிறைய ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. நீங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லிட்டு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. பக்கத்துலேயே பார்க்கு தானே இருக்குது. பார்க்கில் போயிட்டு நம்ம நோட்டீஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குக்கு போகிறாங்க. பார்க்குக்கு போனோடனே அங்கே வாட்ச்மேன் இருக்காரு. வாட்ச்மேன்ட்ட வந்து நோட்டீஸையும் காசையும் கையில் கொடுத்துட்டு, இங்கே வரவங்க எல்லாருக்கும் வந்து நோட்டீஸை கொடுங்க அப்படி சொல்கிறாரு. பார்த்தா அவங்க அண்ணன் உட்காந்துட்ருக்காரு. அவங்க அண்ணன் ஜாலியாக கடையிலேயே சாப்பிட்டுக்கிட்டு, அவங்க ஃப்ரெண்டு கூட உட்காந்து பேசிக்கிட்டு உட்காந்துட்ருக்காரு. முத்து இதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு ஒரு கேமராவை எடுத்து ஷூட் பண்ணிகிட்ருக்காரு. இதோட இன்றைக்கி எபிசோடு முடியுது. நாளைக்கு வெயிட் பண்ணுவோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த தரமான சம்பவத்துக்காக தான் நீங்களும் வெயிட் பண்ணீங்க. நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். ஆனால் வந்து இதில் இவர் மாட்டிப்பாரா, அவங்க அண்ணன் மாட்டிப்பாரா, இல்லை இதுலேருந்து பொய் சொல்லி தப்பிச்சுப்பாரான்றது தெரியல. பார்க்கலாம்.